என் கையில் இருக்குது பார்த்தீங்களா, இது பைபிள். இந்த பைபிளை புரிஞ்சு படிக்கலைன்னா எங்கேயுமே நம்மளால் போகவே முடியாது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கவே இருக்காது. கடைசி வரைக்கும் காசு பின்னாடி தான் ஓடுவோம். காசு பின்னாடி, ஒரு நல்ல வாழ்க்கை பின்னாடி தான் ஓடும். நான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாக்கு தத்தமாக நிறைய பேர் நேற்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய போதகர் ஒருத்தர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு சொல்லி. அந்த வசனத்துக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு, எப்போ அந்த வசனம் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, மீகான்றவருக்கு, அவர் ஒரு பரிசுத்தவான். அவரோட மக்கள் ஜனங்க, எருசலேம் மக்கள் ரொம்ப பேராசை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஏழைகளை ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க. நியாயாதிபதிக்கெல்லாம் காசை வாங்கிட்டு காசுக்கு விலை போனவங்களாக இருப்பாங்க. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வாங்க. அந்த டைமில் இவர் வருத்தப்படுவார். என்னடா இப்படி நடக்குதேன்னு வருத்தப்படும் போது சொல்லப்பட்ட வார்த்தை தான் இது. சரிங்களா? இந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? அதுக்கப்புறம் அவங்க பாபிலோனியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிடுவாங்க. 70 வருஷம் அவங்க பாபிலோனில் அடிமைகளாக இருப்பாங்க. தேவாலயம் இடிக்கப்படும். எருசலேம் நகரம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். வில் பி பேர்ன் டவுன். அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். இதில் எங்கெங்க அற்புதம் நடந்துச்சு? இதை நம்ம பாஸ்டர் சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு 30 டேஸில் நடக்கும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா பைபிளே அது நடக்கலை. நீங்கள் எதுக்காக இன்னமும் என் சுயநலமாக எத்தனை நாள் நம்ம வாழ போகிறோம்? எத்தனை நாள் வாழ போகிறோம்? பைபிள் என்ன இன்டென்ஷன்னா, மெஸ்ஸாயான்னு ஒருத்தர் வருவார். 700 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. 700 வருஷத்துக்கு அப்புறம் மெஸ்ஸாயான்னு ஒருத்தர் வருவார். பாவத்தில் விழுந்திருக்கிற இவங்களை மீட்டுக்கொள்வார். அப்படின்றது தான் அந்த வசனத்தின் பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம். அதுக்கோட ப்ரூஃப் அதே மீகால 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். எந்த ஊர்லேருந்து வருவார்ன்றது அதை கொண்டு அதில் இருக்கும். ஸோ இன்னமும் உன் அதிசயத்தை காண பண்ணுவேன்றது உங்களோட சொந்த வாழ்க்கையில் ஒரு ஃபைனான்ஷியல் பிரேக் த்ரூக்கோ, இல்லை என்னோடய கெரியரில் நான் என்ஹான்ஸ் ஆகணும் அப்படின்றத நினச்சிட்டு இருந்தேன், அட்வான்ஸ்மெண்ட் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலோ, இல்லை ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலோ, சாரி, அதோட உண்மையான இன்டென்ஷன் அது கிடையாது. ஆண்டவர் அற்புதம் செய்வார், ஆண்டவர் அதிசயம் செய்வார். ஆனால் அதுக்காக நீங்கள் அவர் பின்னாடி ஓடுறீங்க அப்படின்னா, நோ, நீங்கள் தப்பாக ஓடிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்காது. ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும் போது தான் கஷ்டத்துலேயும் அவர் உண்மை உள்ளவர்னு சொல்லி நம்மளால் ருசிச்சு பார்க்க முடியும். ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இல்லைன்னா அவர்கிட்ட இருந்த நன்மை வரும்போது மட்டும்தான் அவரை நம்மளால் தேட முடியும். நன்மை வராத போது எல்லா நாளும் போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது இருக்குது, எனக்கு அது இருக்குன்னு தான் ஓடும். ஒரு நாளும் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்காது. ஒரு நாளும் கடவுளுடைய பண்பு என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நாள்